இப்போ இன்றைக்கி நம்ம பன்னீர் கட்லெட்டுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு நான் எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க. இது கூட இப்போ துருவின பன்னீரும் சேர்த்துக்கோங்க. இது கூட கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி இலை, காரத்துக்கு மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. தண்ணிலாம் தேவைப்படலை. இப்போ இது இருக்கட்டும். இப்போ எண்ணெயும் சூடாகிருச்சு. இப்போ இதை நம்ம கட்லெட் வச்சுக்கலாம். எல்லா சைடும் இப்போ 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ கட்லெட்டை திருப்பி போட்டுக்கலாம். இந்த சைடும் 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ அருமையான கட்லெட்டு ரெடி ஆயிடுச்சுங்க இன்றைக்கி. இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு அருமையான கட்லெட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். பன்னீர் வச்சுட்டு நிறைய கட்லெட் ரெசிபிலாம் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். வீடியோலாம் பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க. நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைப் தாங்க பார்க்குறீங்க. ரெசிபிலாம் போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.